ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரயில்வே சீரிஸ் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வியூவர்ஸ் ஒருத்தர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க, யூடிஎஸ் ஆப்பில் நம்ம ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது பேப்பர்லெஸ் டிக்கெட் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ரொம்பவே ஒரு கரெக்டான ஒரு கொஸ்டின். ஸோ இது போல் கேள்விகள் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க வெளிப்படுத்தியிருக்க மாட்டீங்க. இன்றைக்கி நான் ஒரு பயணத்தில் இருக்கேன். அதாவது சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் நான் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த தருணத்தில் அந்த கேள்விக்கான பதில் கொடுத்தா சரியாக இருக்குமே அப்படிங்கிற நோக்கத்தோடு இப்போ நான் யூடிஎஸ் ஆப்பை நான் பேஜை ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணி ஓப்பனிங் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவர் சொன்னபடி கரெக்டாக ஒர்க் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் லாகின் பண்ணி டேஷ்போர்ட் பேஜுக்குள்ளே இருக்கேன். ஸோ இதில் நீங்கள் பேப்பர்லெஸ் டிக்கெட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா சில நேரம் நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போயிட்டு திருப்பி ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெளியே வந்துட்டு திருப்பி நீங்கள் உள்ளே போகும்போது நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் வரும்போது நீங்கள் முடிஞ்சளவு திருப்பி லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேப்பர்லெஸ் டிக்கெட்டை நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, பேப்பர்லெஸ் டிக்கெட்டில் நீங்கள் புக் பண்ணுற டைமில் திருப்பி ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் லாகின் பண்ணிவிட்டு திருப்பி வரணும் அப்படின்னா சில நேரம் ஜிபிஎஸ் சப்போர்ட் ஆகாது. அதனால் ப்ராப்பராக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிக்கெட் புக் பண்ணுங்கள். இப்போ நான் லாகின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க பேப்பர்லெஸ் டிக்கெட் எப்படி நம்ம புக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நார்மல் புக்கிங்கில் நான் புக் அண்ட் ட்ராவலில் பேப்பர்லெஸ் செலக்ட் பண்ணுறேன். இது அதோட லொக்கேஷன் ஜிபிஎஸ் மூலிமா எடுத்துகிட்ருக்கு. எந்த லொக்கேஷன் நம்மளுக்கு கிட்ட, எந்த ஸ்டேஷன் கிட்ட இருக்குதோ அந்த ஸ்டேஷன் தான் நமக்கு காட்டும். இப்போ நம்மளுக்கு ஜிபிஎஸ் லோ அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வருது. இதே போல் தான் உங்களுக்கும் இருக்கும். ஸோ திருப்பி ட்ரை பண்ணுவோம். முடிஞ்சளவு ஜிபிஎஸ் மூலிமா, அதாவது நீங்கள் யூடிஎஸ் ஆப் மூலிமா நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல ஒரு ஆப் இது. ஸோ நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் ட்ரெயின் ஏறும்போதோ இல்லை ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடியோ நீங்கள் புக் பண்ணுறதுங்கிறது கரெக்டான ஒரு இது. ஏறினதுக்கப்புறம் நம்ம புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது போன்ற சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு நடக்கும். வாங்க பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு. இதில் ஜிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயுமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கும். அந்த இடத்துல கரெக்டாக ஃபெச் ஆகும்போது மட்டும்தான் நம்ம டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நம்ம போயிட்டுருக்கும்போது அது கரெக்டாக சில ஸ்டேஷன்லேயும் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். பட் அந்த டைமில் நமக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் வரும்போது நம்மளுக்கு சில நேரம் சப்போர்ட் ஆகாமல் போகலாம். இது போல் நடக்கலாம். சுற்றிக்கிட்டே இருக்குது. முடிஞ்சளவு நீங்கள் வீடியோ வேணால் கொஞ்சம் ஸ்பீட் வச்சுக்கோங்க. என்னடா லோடு ஆகிட்டுருக்கே, அடுத்து என்னென்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அதை நினச்சி நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு வீடியோ கூட போகலாம். ஆனால் நீங்கள் இது போன்ற சூழ்நிலைகளில் நீங்கள் புக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இதே தான் நடக்கும். இதில் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது.
ஒரு ரெஃப்ரெஷ்க்காக நான் வந்து பேப்பர் டிக்கெட்லேருந்து பேப்பர்லெஸ்லேருந்து பேப்பர் போயிட்டு திருப்பி பேப்பர்லெஸ் வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்டேஷன் காட்டும். வாணியம்பாடி. இதில் எந்த லொக்கேஷனில் என்ன ஸ்டேஷன் இருக்கோ அதுதான் காட்டும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்களும் அதை டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் வாணியம்பாடி கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸ்டேஷன் வந்துட்டு சேலம் கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடல்ட்டு சைல்டு எத்தனை பேருங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்டினரியா இல்லை சூப்பர் ஃபாஸ்ட்டாக இல்லை மெயிலாங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. முடிஞ்சளவு வந்து நீங்கள் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினில் போகிறீங்க மாதிரினா அது சூப்பர் ஃபாஸ்ட் கொடுத்துக்கோங்க. வந்துட்டு கிரெடிட் கார்டா டெபிட் கார்டாங்கிறத கொடுத்துட்டு கெட் ஃபேர் கொடுங்க. இப்போ ஃபேர் வந்துருச்சு. இப்போ டிக்கெட் புக் கொடுங்க. ஸோ புக்கிங் ப்ராசஸ் நடக்க போகுது. ஸோ இந்த இடத்துலையே உங்களுக்கு டைம் எடுக்கும். இப்போ இந்த இடத்துல சிக்னல் லோ சிக்னலாக இருக்குது. ஐ மீன் ஜிபிஎஸ் சிக்னல் இல்லை. திருப்பி நம்ம புக் டிக்கெட் கொடுப்போம். ஓகே வீவர்ஸ், இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ எவ்வளோ டைம் எடுக்குது அப்படிங்கிறத. ஸோ அவர் கேட்ட கேள்விக்கான பதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெக்னாலஜியை கரெக்டாக பயன்படுத்தினா நமக்கு சாதகமாக அமையும், அதே தப்பாக பயன்படுத்தினா நமக்கு பாதகமாக அமையும். ஸோ முடிஞ்சளவு யூடிஎஸ் டிக்கெட்டை பயன்படுத்துங்க. எந்த மாதிரி நேரத்தில்னா ஸ்டேஷனில் கூட்டம் அதிகமாக இருக்கும்போது, அதே நேரத்தில் ட்ரெயின் ஏறுறதுக்கு முன்னாடியே டிக்கெட் எடுத்துக்கோங்க. ட்ரெயின் ஏறினதுக்கப்புறம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது போன்ற ஏதாவது ஒரு விளைவுகள் தான் வரும். ஓகே விவர்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போல் நிறையா கொஸ்டின்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம பார்க்கலாம், மேற்கொண்டு பேசலாம். நன்றி, வணக்கம்.